வணக்கண்ணா, உங்க பேருங்கண்ணா? பழனி. பழனிங்களா? என்ன ஊர்ல தான் வந்திருக்கீங்க? பனங்காட்டூர். பனங்காட்டூருங்களா? கோயில் விசேஷத்துக்கு அந்த கிடாய் வாங்கிருக்கீங்களா? கோயில் விசேஷம். ஆனா இந்த கிடாய் என்ன ரேட்னா சொன்னாங்க? 25, 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா சொன்னாங்களா? நீங்க ஃபைனலா என்ன ரேட்னா வாங்குனீங்க? 25. 25 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களா? ஓகே. இது எத்தனை கிலோ கறி வருங்கண்ணா? 30 கிலோ வரும். 30 கிலோ கறி வருங்களா? தலைகால குடல் இல்லாம 30 கிலோ வருங்களா? சரி, ஓகே. 29,000 ஆனா என்ன ரேட்டுங்க கிடாய் வாங்குறீங்க? 29,000 வாங்கிருக்குங்க. 29,000. ரெண்டு கிடாய் சேர்ந்து 29,000. என்ன ரேட்டுங்கண்ணா சொன்னாங்க? ரேட்டு 32 ரூபா சொன்னாங்களா? அப்படியே ரெண்டு செட்டா வந்து 32 ரூபா சொன்னாங்க. ஃபைனலா வந்து 29 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. சரி சரி, ஓகே. கோயில் விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்களா? ஆமா, விழிப்பு கோயிலுக்காக. ஒளிப்பு கோயிலுக்காக. சரி, ஓகே ஓகே. பேருங்கண்ணா? பேர் மணிகண்டன். என்ன ஊர்ல வரீங்க? ஆனப்பள்ளம். ஆனப்பள்ளங்களா? இந்த கடாய் ரெண்டு என்ன ரேட்னா வாங்கிருக்கீங்க? 25,000. 25ங்களா? என்ன ரேட்னா சொல்லியிருந்தாங்க? 28,000 சொன்னாங்க. 28,000 சொன்னாங்களா? நீங்க ஃபைனலா 25க்கு வாங்கிருக்கீங்க. ரெண்டு ஒரு கடாய் எத்தனை கிலோ வரும்ண்ணா கறி? ஒரு 12 கிலோ வரும். 12 கிலோ வருங்களா? சரி, ஓகே ஓகே. ராமச்சந்திரங்களா? என்ன ஊர்ல தான் வந்துருக்கீங்க? சன்னியாசிமணி கோயில். சன்னராஜ்மணி கோயிலுங்களா? சரி, இந்த கிடாய் எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க? 13,000. 13,000ங்களா? என்ன ரேட்னா சொல்லியிருந்தாங்க அவங்க? அது 16,000. 14,000. 14ங்களா? 14 சொல்லி 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களா? கறி எத்தனை கிலோங்கண்ணா வரும்? கறி வந்தான்னா ஒரு 10-12 கிலோ வரும். 12 கிலோ கறி வருங்களா? தலைகால கூட இல்லாமல் 12 கிலோ வருங்களா? சரி, ஓகே. என் பேர் பழனிசாமி. பழனிசாமி. என்ன ஊர்ல தான் வந்திருக்கீங்க? நாங்க சின்னானூர். ஆனால் அந்த கிடாய் என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினீங்க? இந்த கடாய் வந்து 14,500 ரூபா. 14,700ங்களா? 500. 500ங்களா? 500. ஓகே ஓகே. ஆனால் அவங்க வியாபாரி என்ன ரேட்ல சொல்லிட்டாங்க? வியாபாரி 16, 17 சொன்னாங்க. 16 சொல்லி 16க்கு வந்தாங்க. 17 சொல்லி 16 கேட்ட வந்தாங்களா? நீங்க வந்து 14,500 வாங்கி? 14,500 வாங்கி. சரி சரி. இது எத்தனை கிலோ கறி வருங்கண்ணா? இது வந்து ஒரு 15, 16 கிலோ, 17 கிலோ வரும். 17 கிலோ வருங்களா? தலைகால குடல் எல்லாம் 17 கிலோ வரும். 16 கிலோ குறையாத வரும். 16 கிலோ குறையாத வரும். சரி, ஓகே ஓகே. பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணிங்களா? என்ன ஊர்ல வந்திருக்கீங்க? எடப்பாடி. எடப்பாடிங்களா? அண்ணா, இந்த கிடாய் என்ன கோயில் விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்களா? கோயில் விசேஷத்துக்காக கிடாய் வாங்கிருக்கீங்களா? இந்த கிடாய் என்ன ரேட்ல சொல்லியிருந்தாங்க? 12 ரூபா சொல்றேன். 12 ரூபாய்ங்களா? நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? 12,500. 12,500 ரூபா சொன்னாங்களா? நீங்க என்ன ரேட் வாங்கிருக்கீங்க? இல்ல அவங்க சொன்னது 14 ரூபா. 14ங்களா? 12,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 14,000 சொல்லி 12,500 வாங்கி. இது எத்தனை கறி வருங்களா? இது என்ன ஒரு 13 கிலோ வரும். 13 கிலோ வருங்களா? தலைகால குடல்லாம் 13 கிலோ வருங்களா? சரி, ஓகே ஓகே. என்ன ஊர்ல வந்திருக்கீங்க? சேடப்பட்டி. இது கிடாய் என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினீங்க? அண்ணா, இது வந்து 12 ரூபா அண்ணா. 12 ரூபாய்ங்களா? ஆமாங்க. அவங்க என்ன ரேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க? அது வந்து 14 ரூபா சொன்னாங்க. 14,000 சொல்லி 12,000 வாங்கி. 12,000 வாங்கியிருக்கிறோம். கறி எத்தனை கிலோ வரும்? ஒரு 14 கிலோல இருந்து ஒரு 5 கிலோ வரும் எல்லாம். 14 to 15 கிலோ வருங்களா? இது தலைகால குடல் இல்லாம வருங்களா? ஓகே ஓகே. இது கோயில் விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்களா? விசேஷம் செவ்வாய்க்கிழமை. வர செவ்வாய்க்கிழமை விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்க. சரி. உங்க பேரு? என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உத்தராகிப்பட்டிங்களா? இந்த ஆடு என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 11.5ங்களா? என்ன ரேட்டு சொன்னாங்க அவங்க? 13 ரூபா சொல்லி 11,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது என்ன கசாப்புங்களா? கறி எத்தனை கிலோண்ணா வரும்? 13 கிலோங்களா? சரி சரி. 7 ரூபாய்ங்களா? அவங்க என்ன ரேட்டு சொல்லியிருந்தாங்க? என்ன ரேட்டு சொன்னாங்க? நீ என்ன ரேட்டு வாங்கினீங்க? 7,000 வாங்கினீங்களா? ஏமாத்திட்டாங்களா? ஐயா, இந்த கடை எவ்வளோ வாங்கினீங்க? இந்த கடை எவ்வளோ வாங்கினீங்க? 13ங்களா? அவங்க எவ்வளோ விலை சொன்னாங்க? 15 ரூபா சொன்னாங்களா? 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களா? வளர்த்துறதுக்கா கோயிலுக்குங்களா? ஆட்டுக்குங்களா? சரி சரி.
விலைய முடியுங்க 10 ரூபாய் வைக்கல சொல்றேன் 11 ரூபாய்க்கு போய் பார்த்தா பொண்ணு குட்டி இந்த இடம் யாராவது 40 ரூபா வாங்கிட்டு போய் அது ஒரு மாதிரி கால் தான் வாங்காது அந்த இடத்துல இருக்கும் அதுவும் வரும் இந்த இடத்துல வரும்